ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. قاف والقرآن المجيد بل يجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. وقال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தானது. சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் ரஹ்மத்தும் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படி பின்பற்றி வாழ்ந்த முத்தான சத்தி சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரும் மீதும் என்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாட்கள் இஸ்லாமிய கேலண்டர் அடிப்படையில் 11வது மாதமாக ஜுல்காதா மாதத்திலுடைய சில கடைசி நாட்கள் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அடுத்ததாக ஜில்ஹிஜ்ஜா மாசமாகும். அதற்கு அடுத்த வருடத்தில் நுழைந்து முஹர்ரமுடைய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மாதங்கள் அடிப்படையில் முதலாவது ஒரு தெளிவு நம்ம இடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரா தௌபாவுடைய 36வது இடத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹ் இஸ்ன அஷர ஷஹரா. அல்லாஹ் ரபுல்லான் சொல்லி காண்பிக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் என்ற கணக்கு வரும் பொழுது அது 12 மாதமாக இருக்கிறது. 12 மாதமாக இருக்கிறது. ஹுரும். அல்லாஹ் சொல்கிறான், 12 மாதங்களில் 4 மாதங்கள் ஹுரும், அது மகிமையுடைய மாதங்களாக இருக்கிறது என்று சொல்லி இறைவன் சொல்கிறான். ஆக மொத்தம் இஸ்லாமிய கேலண்டர் அடிப்படை பார்க்கும் பொழுது முஹர்ரம் 1வது மாதத்திலிருந்து கடைசி மாசம் ஜில்ஹிஜ்ஜா மாசம் வரை இந்த 12 மாதங்கள் இருக்கிறது. இந்த 12 மாதங்களும் அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை மாறு செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய விஷயம் தூரமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த 12ல் 4 மாதங்கள் இப்படி இறைவன் அமைத்து வைத்திருக்கான். இந்த 4 மாதத்தில் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும், பாவத்திலும் தப்பிப்பதில். அதாவது நம்முடைய இபாதத்துக்கு அதிகமாவதோ இல்லையோ அது அடுத்ததாக பேச வேண்டிய விஷயம். முதலாவது விஷயம், இந்த குறிப்பிட்ட 4 மாதங்களில் எவ்வளவு அதிகமாக பாவங்களும் தூரமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு தூரமாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னார், இறைவன் சொல்கிறான், மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், 4 மகிமையான மாதங்கள் இருக்கிறது. ஃபலா தத்லிமூ ஃபீஹின்ன, நீங்கள் அந்த 4 மாதங்களில் உங்களை நீங்களே அநியாயம் செய்ய வேண்டாம் என்று இறைவன் சொல்கிறான். உங்களே அநியாயம் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் பாவத்திலிருந்து எவ்வளவு தூரமாக விலகி இருக்க வேண்டுமோ, எவ்வளவு பேணுதலாக இருக்கணுமோ அவ்வளவு பேணுதலாக இருங்கள் என்று சொல்லி இறைவன் சொல்கிறான். இந்த 4 மாதங்கள் அடிப்படை பார்க்கும் பொழுது முதலாவது பயணித்துக் கொண்டிருக்கூடிய ஜில்காதா இந்த மாதம், அடுத்ததாக ஜில்ஹிஜ்ஜா மாதம், அதற்கு அடுத்ததாக முஹர்ரம் மாதம். 3 மாதங்கள் தொடர்ந்து வருகிறது. அதற்கு அடுத்தாக நடுவில் ரஜபுடைய மாதம் வரும். இந்த 4 மாதங்கள் ஜில்காதா, ஜில்ஹிஜ்ஜா, முஹர்ரம், பின்னால் ரஜப், இந்த 4 மாதங்கள் கண்ணியமிக்க மகிமையுடைய மாதங்கள். இதில் நீங்கள் பாவத்திலும் தூரமாக இருங்கள் என்று சொல்லி இறைவன் சொல்லி இருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்கள், இந்த 4 மாதங்களை கண்ணியமாக கருதி இதிலிருந்து பாவங்களின் தூரமாக இருங்கள் என்று இறைவன் சொல்ல இந்த வாக்கியம் இருக்கிறது. இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட ஷரியத்தாக இருக்கட்டும், இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களாக இருக்கட்டும், அவர்கள் மத்தியிலும் இந்த மாதங்கள் இருந்தது. அந்த நபிமார்கள் மத்தியிலும் இந்த மாதங்களுடைய தெளிவுகளை பற்றி சொல்லப்பட்டதும் இந்த 4 மாதங்களை குறிப்பிட்டு இதுல இருந்து பாவங்கள் தூரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் சொல்லி இருக்கிறான். இதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மக்கத்து காஃபிர்கள். நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? மக்கத்து காஃபிர்கள் ஜாஹிலியா மக்கள், அறியாமை முட்டாள்தனமான காரியத்தை செய்யக்கூடிய மக்கள். இப்படி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ் நபியாக்கப்பட்டார்கள். ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாறுடைய நிறைய புத்தகங்களில் பார்க்கும் மக்கத்து காஃபிர்கள் யார், இப்படிப்பட்ட ஜாஹிலியாத்தனமாக நடக்கூடிய இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் மத்தியிலும் இந்த 4 மாதத்துடைய கண்ணியத்தை அவர்கள் பேணக்கூடிய நபர்களாக இருந்தார்கள்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரங்கள், இந்த 2 கோத்திரங்கள் வரலாற்றில் பதியக்கூடிய கோத்திரங்கள் 40 வருடம் தொடர்ந்து போர் செய்தார்கள். ஒரு அற்பமான சாதாரண காரணம், அந்த ஈகோ காரணமாக சந்ததியாக 40 வருடம் தொடர்ந்து போர் செய்கிறார்கள். இந்த 40 வருடத்தில் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இடைப்பட்ட இந்த 4 மாதங்கள் கண்ணியமிக்க மாதங்கள் வந்துவிட்டது சொன்னால், இந்த மாதத்தில் பாவம் செய்யக்கூடாது. எனவே இன்னொருத்தரை கொலை செய்வது ஒரு பாவம். எனவே இந்த 4 மாதங்கள் வரும் பொழுது போரை தள்ளி வைக்கக்கூடிய நபராக இருந்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதைவிட சில ஆச்சரியமான செய்திகள் இருக்குது. என்னவென தெரியுமா? சில கோத்திரங்கள் இருப்பார்கள், அவர்கள் மத்தியில் கடுமையான சண்டைகள் இருக்கும். இந்த 4 மாதத்துக்குள்ள போரை தள்ளி வைக்க கூடாது, வீரியமாக சண்டை போட வேண்டும் என்று சொல்லி போர் செய்யக்கூடிய சில கோத்திரங்கள் இன்னும் வீரியமாக இருப்பார்களே. இவர்கள் மத்தியில் இந்த 4 மாதங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான செய்தி. அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அடுத்த மாதம் ரஜப் என்று சொன்னால், ரஜபுடைய மாதம் கண்ணியமான மாதம், போர் செய்யக்கூடாது. அடுத்த மாதம் ரஜப் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் மத்தியில் பேசிக் கொள்வார்கள். என்ன பேசி முடிவெடுத்துக் கொள்வார்கள்? அடுத்த மாதம் ரஜப் கிடையாது, அடுத்த மாதம் ஷாபான் என்று சொல்லி நாமே கற்பனை செய்யலாம் என்று சொல்லி 2 தரப்பிலும் முடிவு செய்வார்கள். அடுத்த மாதம் ரஜப் தான் பிறக்கும், ஆனால் அதை ஷாபான் என்று சொல்லி இவர்களே என்ன செய்வார்கள்? ஒரு பொய்யான செய்தி கருதி அவர்கள் போரில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். ஆக மொத்தம் மாதங்களுடைய பெயர்களை மாற்றுவார்களே தவிர அந்த மாதத்துடைய கண்ணியத்தை அவருடைய உள்ளத்திலிருந்து பறிக்கப்படவில்லை. இது குஃப்ரிலும் ஜாஹிலியா மக்கள் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்லி வரலாறும் குர்ஆன் சொன்னா நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இந்த 4 மாதம் கண்ணியமிக்க மாதமாக இருந்தது சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வை இஹ்லாஸுடன் தூய்மையாக வணங்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கும் பொழுது இந்த 4 மாதங்களில் விழிப்புடன் எல்லா விதமான பாவத்திலும் தூரமாக விலகி இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குத்பாவுடைய தொடர்ச்சியாக நாம் இருக்கக்கூடிய இந்த தில்காதா மாதத்தை முடித்தவாறு அடுத்த மாதம் ஜில்ஹிஜ்ஜா மாதம். ஜில்ஹிஜ்ஜா மாதம் என்று சொன்னாலே நமக்கு வரக்கூடியது ஹஜ்ஜுடைய மாசமாக இருக்கிறது, ஹஜ்ஜுடைய அமல்களாக இருக்கிறது. சகோதரர்கள் சென்று இருக்கிறார்கள், அவர்கள் அங்கு கொண்டாடுவார்கள், நாம் இங்கு பெருநாள் கொண்டாடுவோம், ஹஜ்ஜுடைய செய்திகளை அங்கு செய்வார்கள். இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இந்த ஜில்ஹிஜ்ஜா மாசம் என்று சொன்னாலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஞாபகம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணிடத்திலும் வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் வைத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் கிடைக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை முன்வைத்தவாறு இன்றைய குத்பாவில் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெரும்பாலான செய்திகள் குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்டாலும் சரி, அதற்கெல்லாம் பொதுவாக நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் இந்த படிப்பினை நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவம் தான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தௌஹீத் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்று சொன்னால், ஏகத்துவம் எப்படிப்பட்ட விஷயம் சொன்னால், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது. நிறைய நபர்கள் வாய் ஊடாக தாவா செய்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறோம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது கிடையாது, வாய் ஊடாக சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய செயல்களை பார்த்தோம் என்று சொன்னால் வெளிப்படையாகவோ உள்படையாகவோ மறைமுகமாக வெளிப்படையோ பல இடங்களில் அவர்கள் இணை வைக்கக்கூடிய செயலை அவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபருக்கு தௌஹீதை தரவில்லை என்று சொன்னால், இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரவில்லை என்று சொன்னால், அந்த நபர் மறுமையில் மட்டும் கிடையாது, உலகத்தில் எவ்வளவு இழிவான செயல்களை செய்வார் என்று தெரியுமா? மிக மோசமான இழிவான செயல்களை செய்வார். ஆனால் அதை கண்ணியமான செயல் என்று நினைத்து செய்வார். நாம் பார்க்கிறோம், யாரிடத்தில் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த புரிதல் அல்லாஹ் கொடுக்கவில்லையும் அவரை நாம் பார்க்கிறோம், கற்களை வணங்குகிறார்கள், இறந்தவர்களை வணங்குகிறார்கள். எப்படி இறந்தவர்களை வணங்குகிறார்கள்? கற்களை வணங்குகிறார்கள், மரங்களை வணங்குகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்தியாவுடைய நிலைமை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கல், மரம், பாம்பு, மாடு இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கேவலம் எவ்வளவு தூரம் மனிதன் சென்று விடுகிறான் தெரியுமா? இன்னொரு நபருடைய நவுதுபில்லா இன்னொரு நபருடைய மர்ம உறுப்பை கடவுள் என்று நினைத்து அவரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த லிங்கம் என்று இவர்கள் சொல்லுவார்களோ இதுவெல்லாம் ஒரு நபருடைய மர்ம உறுப்பு என்று தெரியும். ஆனாலும் அதை கடவுள் என்று சொல்லி அதற்கு கையை தூக்கி சஜிதா செய்து அதற்கென்று தவாப் செய்யக்கூடிய மக்களை இந்திய நாட்டில் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இதுவெல்லாம் எதோடைய விளைவு தெரியுமா? ஏகத்துவம் புரியாத காரணமாக, அல்லாஹ்தான் ஒரே இறைவன், இந்த ஒருமை புரியாத காரணமாக கேவலம் இபாதத்தோடு இபாதத் என்ற பெயரில் இவ்வளவு கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது தெரியுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்காமையே நமக்கு ஏகத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம் கேட்கவில்லை, என்ன விதத்திலும் அல்லாஹ்விடத்தில் கரங்களை உயர்த்திருக்க மாட்டோம். நாம் நம்முடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் முறையேற்றிருக்க மாட்டோம். ஆனால் ஏகத்துவம் நிறைந்த ஷிர்க் இணை வைப்பு இல்லாத சிறு அளவு பிதாத்தும் இல்லாத குடும்பத்தில்
அல்லாஹ் ரபுல்லா நம்மை பிறக்க வைத்திருப்பான். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் கலப்படமான சூழ்நிலை பிறந்திருந்தாலும் சரி, காலப்போக்கில் வளரும் பொழுது பல்வேறு விதமான நல்ல கல்வியின் மூலியமாக சரியான பாதையில் இறைவன் எடுத்து வைத்திருக்கிறானே, இந்த நியமத்தை நினைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி கூறியவாறு கரங்களை உயர்த்த வேண்டும். சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எம்மிடத்தில் ஏகத்துவம் இல்லை என்று சொன்னால், தௌஹீத் இல்லை என்று சொன்னால், இன்று எந்த முக்கில் எவ்வளவு கேவலமான விஷயத்தை நாம் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருப்போம். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரபுல்லான் எப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சிறுவனாக இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு தெளிவை போட்டானும், அந்த தெளிவை ஒரு கேள்வியாக முறையிடுகிறார்கள் தன்னுடைய தந்தை இடத்தில். அவர் சொல்கிறார், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, அதாவது லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிர் வலா யுக்னி அன்க ஷைஆ, என்னுடைய அருமை தந்தையே, எதுவும் கேட்காத எதுவும் பார்க்காத இந்த சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? யா அபதி இன்னி அகாஃபா யமஸக அஸாபும் மினர் ரஹ்மான், என்னுடைய அருமை தந்தையே, இந்த ஷைத்தானான இந்த சிலைகளை நீங்கள் வணங்க ஆரம்பித்தால் இதன் ஊடாக நீங்கள் நரகத்தில் நுழைந்து விடுவீர்கள் என்று சொல்லி நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அவர் செய்த முதல் தாவாவே ஊர் மக்களுக்கு கிடையாது, முதல் அழைப்பே தன்னுடைய தந்தைக்கு செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், எம்முடைய தந்தை ஆசர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தந்தை இருக்காரு, இவர் ஒரு சிலை வணங்கி மட்டும் கிடையாது, சிலை வியாபாரி. சிலை வணங்கியோட சிலை வியாபாரி வீரியமாக இருப்பார். கண்டிப்பாக சொன்னால் எதிர்ப்போரும் என்று தெரியும். எதிர்ப்பை உடைத்து பேசுவதுதான் ஏகத்துவம். அவர்கள் சொல்ல சொல்ல அந்த தந்தை கேட்ட என்ன சொன்னார்கள்? இப்ராஹிமே நிப்பாட்டு, இப்ராஹிமே நிப்பாட்டு, ல இல்லம் தந்தகி, நிப்பாட்டவில்லை என்று சொன்னால் ல அர்ஜு மன்னக், கல்லால் எறிவேன், வஹ்ஜூர்னி மலியா, அசிங்கப்பட்டு இங்கிருந்து ஓடி விடுவாய் என்று சொல்லி தந்தையே கல்லால் அடித்து கொன்று விடு என்று சொல்லக்கூடிய கொலை மிரட்டல் பெற்ற தந்தை இடத்தில் வருகிறது என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர், எந்த அளவுக்கு கடுமையான ஒரு தாவாவை தன்னுடைய தந்தை இடத்தில் செய்திருப்பார்கள். சரி, எட்டி வைப்பது நம்முடைய கடமை என்று சொல்லி தந்தை இடத்தில் சொல்லி வெளியே செல்கிறார்கள். சில காலகட்டங்கள் கழித்து அந்த ஊர் மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் விளங்காத மக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தனித்தனியாக சொல்லி புரிய வைக்க முடியாது. பிராக்டிக்கலாக ஒரு செயல்முறை மூலியமாக இவர்கள் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஊர் மக்கள் எல்லாரும் வெளியே இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எந்த இடத்தில் சிலைகளை சேர்த்து வைத்திருப்பார்கள், இந்த சிலையை சேர்த்து வைக்கக்கூடிய இடத்தில் செல்கிறார்கள். எல்லா விதமான சிலையும் உடைக்கிறார்கள். உடைத்து இருக்கக்கூடிய பெரிய சிலையுடைய அந்த கைகளில் அந்த கோடாலியை வைத்து வெளியே வந்து விடுகிறார்கள். பிறகு வந்து பார்க்கிறார்கள். ஆச்சரியத்தில் எந்த ஒரு நபர் இப்படிப்பட்ட சிலைகளை உடைத்தார்கள் என்று சொல்லி ஆச்சரியமாக கேட்க முடியுது. சில நபர்கள் சொன்னார்கள், சமியனா ஃபத்தை யذ்குருஹும் யகாலு லஹு இப்ராஹிம், ஒரு வாலிபனை நாங்கள் எங்களுக்கு தெரியும், இந்த வாலிபன் அவருடைய பேர் இப்ராஹிம், இவர் தான் இந்த சிலைகள் கூடாது என்று சொல்லி நிறைய நபரிடத்தில் மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கார். இவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி சில நபர் பேசிய பிறகு அவரை அழைத்து வாருங்கள், அவர்தான் செய்தாரா செய்யவில்லையா என்று சொல்லி அவர் சாட்சி சொல்லட்டும் என்று சொல்லி எல்லா மக்களுடைய பார்வையில் அழைத்து வரும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பஸ் அலுஹும் இன்கானு யன்திகுன், பெரிய ஒரு சிலை உயிரோ அது கையில் கோடாலியை வைத்து அது மட்டும் ஒழுங்காக இருக்கிறது, எல்லாமே உடைந்திருக்கு, இது நல்லாக இருக்கிறது, நீங்கள் அது இடத்தில் கேளுங்கள், இன்கானு யன்திகுன், அது பேசினால் பதில் சொல்லும், அது பேசக்கூடிய என்று சொன்னால் பதில் சொல்லும் என்று சொன்னார்கள். இந்த கட்டம் வரை அது பேசுமா பேசாதா இந்த மக்களுக்கு தெளிவில்லையா? அந்த மக்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? இது பேசாது என்று தெரியும். ஆனால் ததக்கரு, ஈமான் கொண்ட மக்கள் என்ன செய்வார்கள்? ஞாபகம் ஊட்டுவார்கள். அவர்கள் புதுசு அடிக்கடி சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். ஈமான் கொண்ட மக்கள் ஞாபகம் ஊட்டி கொண்டே இருப்பார்கள். வீடுகளில் இன்று பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் பிறக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? குடும்ப தலைவர்கள் தலைவிகள் ஞாபகம் ஊட்டுவது கிடையாது. எத்தி வைத்தோம், சொல்லிட்டோம், பிள்ளைகளுக்கு எடுத்து வைத்திட்டோம் என்று சொல்கிறார் தவிர ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் இன்று நிறைய பெற்றோரிடத்தில் கிடையாது. இதனால்தான் பல்வேறு தவறுகள் பிறக்கிறது. அன்பிற்குரிய சகோதரி, புது விஷயங்களும் பல்வேறு ஞானங்கள் சொல்ல நாம் வரவில்லை, ஞாபகம் ஊட்ட வந்திருக்கிறோம் இந்த உலகத்தில். அல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்தில் சொல்கிறான். இதே ஞாபகம் ஊட்டத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். பேச தெரிந்தால் அது பதில் சொல்லும் என்று சொன்ன பொழுது அனைவரும் திரும்ப சிந்திக்கிறார்கள், அனைவரும் திரும்ப சிந்திக்கிறார்கள். இத்தனை நாள் பேசா என்று தெரிந்த மக்களுக்கு திரும்ப அது தெரிந்த பிறகு சிந்திக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாகவே சிந்தித்த பிறகு ஊர் வந்து விரட்டடிக்கப்படுகிறார்கள். இவ்வளவு சம்பவம் நடக்கிறது. வீட்டில் பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, எல்லாமே ஏகத்துவம், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்வதற்கு இவ்வளவு பிரச்சனையே. வரலாறில் பார்க்கும் சுபஹானல்லாஹ், ஈராக்கில் பாபிலோன் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் தான் இது எல்லாமே நடக்கிறது. அந்த நகரத்திலிருந்து ஒரு நபர் கூட ஈமான் கொள்ளவில்லை, ஒரு நபர் கூட ஈமான் கொள்ளவில்லை. அங்கிருந்து மிஸ்ரோடைய பிற்பக்கத்திற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். தன்னந்தனியாக ஒரு வாலிபனாக ஹிஜ்ரத் செய்தார்கள். எந்த நபரும் அவர் கூட வரவில்லை. பிறகு மிஸ்ருக்கு சென்றார்கள். மிஸ்ருடைய பிற்பக்கத்தில் நம்ருத் என்று சொல்லக்கூடிய ஒரு கடுமையான ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனத்தில் ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறார்கள். நமக்கெல்லாம் புது சம்பவங்கள் கிடையாது, எல்லாமே கேட்ட சம்பவங்கள் தான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஏகத்துவத்தை மையமாக வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது. இதில் எவ்வளவு நாம் சிந்தித்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் பயணம் செல்கிறோம். ஏதாவது ஒரு தெரு வீதியில் ஒரு கோயிலை பார்க்கும்,
ஒரு சிலையை பார்க்கிறோம், ஒரு இணை வைப்பை பார்க்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் உணர்ந்திருக்கிறோமா இந்த சிலை வணக்கு எதிராக, இந்த ஷிர்க்கு எதிராக என்னைக்காவது ஒரு நாள் குரலை உயர்த்திருக்கிறோமா? எம்முடன் வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரர்கள், எம்முடன் ஆபீஸில் வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள், எனக்கு சின்ன வயசுல இருந்து பழகிய சகோதரர்கள், ஸ்கூலிலும் காலேஜிலும் என்னுடன் ஒன்றாக பேசி வளர்ந்த சகோதரர்கள், நான் பள்ளிவாசல வந்து அல்லாஹ் மட்டும் வணங்குகிறேன், அவன் உண்மை என்று தெரியும். ஆனால் அதே சமயம் என்னுடன் உறவாடக்கூடிய இந்த நபர்கள் அவர்கள் அனாச்சாரத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். ஒரு முறை ஏகத்துவத்தை எத்தி வைத்தனா? ஒரு முறை சகோதரர்களே, ஒரு முறை. நீங்கள் ஒரு முறை சொன்னோம் என்று சொன்னால், நாம் ஒரு முறை எத்தி வைக்கிறோம் என்று சொன்னால், ஞாபகமூட்டுதல் இரண்டாவது, ஒரு முறை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், மறுமையில் குறைந்தபட்சம் அல்லாஹ்விடத்தில் காரணத்தை சொல்லலாம். யா அல்லாஹ், இந்த தேதியில் நான் என்னுடைய நண்பனுக்கு எடுத்து வைத்தேன் என்று சொல்லி லேசான ஒரு காரணத்தை சொல்லலாம். ஆனால் எத்தி வைக்க கூட நம்ம இடத்தில் பக்குவம் இல்லை என்று சொன்னால், ரப்பிடத்தில் என்னை பற்றி நீ யாருக்கு சொன்னா என்று இறைவன் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஏகத்துவம் சாதாரண விஷயம் கிடையாது. தௌஹீத் சாதாரண விஷயம் கிடையாது. 1000 கோடான கோடி அமல்களை செய்தாலும் சரி, ஏகத்துவம் சரியாக இல்லையா, எதுவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் பார்க்கிறோம், இஸ்லாத்துடைய கடமைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? 5 கடமைகள் சொன்னார்கள். 5 பார்க்கிறோம், தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, ஜகாத் இருக்கு, ஹஜ் இருக்கு. இதுவெல்லாம் பெரிய பெரிய இபாதத்துகள். ஹஜ் லட்சம் லட்சமாக செலவழித்த ஹாஜிகள் செல்கிறார்கள். அந்த காலத்து இந்த காலம் வரை ஹஜ் செய்வது கஷ்டமான இபாதத். ஜகாத் என்பது கஷ்டமான இபாதத். பொருளாதாரம் வளர்ந்து இந்த காலத்தில் ஜகாத்தை எடுத்து கொடுப்பது கஷ்டமான இபாதத். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் செய்கிறோமே, இதற்கெல்லாம் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் முதல் தூணாக சொன்னார்களே கலிமா. அந்த கலிமா ஒழுங்கா இல்லை என்று சொன்னால், அதில் ஷிர்க் கலப்படம் ஏற்பட்டு சொன்னால், இந்த எல்லா தூணையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். தௌஹீத் என்பது வாழ்க்கையுடைய மிக முக்கியமான அங்கம், தினமும் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான தலைப்பு. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் பார்க்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்க்கும். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட தௌஹீதை பற்றி பேசியிருக்கிறானோ, அதே அளவுக்கு எல்லா எத்தனை நபிமாரை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டதும் அத்தனை நபிமாரோட தௌஹீதோட வரலாறு எல்லாம் சொல்லியிருக்கான். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவன் சூரா நஹலில் சொல்கிறான், வலகத் பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். இறைவன் சொல்கிறான், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு நபியை நாங்கள் அனுப்பினோம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்கலாம். ஆனால் நபிமார்கள் போகாத சமுதாயம் கிடையாது. எல்லா சமுதாயத்திலும் நபிமார்கள் இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களுடைய பொதுவான வேலை தெரியுமா? அனி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை விட்டு வணங்குகள் என்ற பிரச்சாரம் செய்வது. வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை விட்டு வணங்கக்கூடிய இந்த ஷிர்கான விஷயங்கள் இருக்கிறது, இதிலிருந்து விலகுங்கள். இந்த 2 செய்தி சொல்வதற்கு தான் எல்லா நபிமார்கள் வந்தார்கள். அல்லாஹ் மட்டும் வணங்கல், இணை வைக்காதீர்கள். இந்த 2 செய்தி சொல்வதற்கு எல்லா நபிமார்களும் புறப்பட்டு வந்தார்கள். அவருடைய மெயினான மிஷினே இதுதான் என்று சொல்லி இறைவன் சொல்லக்கூடிய செய்தி நாம் குர்ஆனில் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படி பேசப்படக்கூடிய நபிமார்கள், எவ்வளவு உயர்ந்த நபிமார்கள், சொர்க்கத்துடைய முதல் சஃபில் இருக்கக்கூடிய நபிமார்கள், அவர்கள் இந்த உலகத்தில் செய்த பிரதான பணி என்ன தெரியுமா? ஏகத்துவத்தை எல்லா இடத்தும் சொன்னார்கள். சில நபர்கள் கொல்லப்பட்டார்கள், சில நபர்கள் ஆட்சி இழக்கப்பட்டார்கள், சில நபர்கள் இழிவடைப்பட்டார்கள், சில நபர்கள் கல்லால் அடித்து கொல்லப்பட்டார்கள். ஏன்? இந்த ஒரே ஒரு ஏகத்துவத்தை சொல்வதற்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமோட வரலாறு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு படிக்கும், சுப்ஹானல்லாஹ், நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் மலைக்கு தௌராத்தை வாங்கலாம் என்று செல்கிறார்கள். 40 நாட்கள் 40 நாட்கள், ஜில்ஹிஜ்ஜாவுடைய 30 நாள், முஹர்ரமுடைய 10 நாள், 40 நாட்கள் தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார்கள்? தூர் மலைக்கு சென்றார்கள். தௌராத்துடைய வசனங்கள் இறங்கியது ஒரு புத்தகமாக எடுத்து வந்தார்கள். இந்த 40 நாட்கள் அவர்கள் செல்லும் பொழுது, பனி இஸ்ராயில் இருக்கக்கூடிய சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தான். இந்த நபர் என்ன செய்தான்? அவன் ஒரு, அதாவது நகையை வடிவம் செய்யக்கூடிய ஒரு நபர். எனவே தங்கத்தால் ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி அவன் தங்கத்தால் செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்ற சில கால் படிகள் இருக்குமே, அந்த கால் படியிலிருந்து ஒரு மண்ணை எடுக்கிறான். ஒரு வித்தியாசமாக ஏதாவது செய்வோம் என்று அவன் வித்தியாசமாக இந்த மண்ணை எடுத்து, அந்த சின்ன கண்ணுக்குட்டியோட சிலை இருக்கிறது, அந்த சிலையில் இந்த மண்ணை போடுகிறான். மண்ணை போட்ட பிறகு அது வித்தியாசமான ஒரு சப்தம் வருகிறது. வித்தியாசமான ஒரு சப்தம் வருகிறது. பனி இஸ்ராயேல் எந்த அளவுக்கு முட்டாள் பாருங்க. சப்தம் வந்தது என்பதற்காக இதில் கடவுள் இருக்க என்று சொல்லி அவர் நம்பிவிட்டார்கள். இந்த சாமிர் என்று சொல்லக்கூடிய நபர் இருக்கிறானே, சூரா தாஹாவில் அல்லாஹ் இந்த நபரை பற்றி பேசுவான். இந்த நபர் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த சிலையிலிருந்து சப்தம் வருகிறது, எனவே இதில் கடவுள் இருக்கிறது. மூசா தூருக்கு சென்றிருக்கிறார், மூசா தவறான கடவுளை தேட சென்றிருக்கிறார், உண்மையான கடவுள் இதில் இருக்கா என்று சொல்லி இவர் எல்லா மக்களும் என்ன செய்தார்கள்? இந்த சிலைக்கு சஜதா செய்து அவர்கள் முர்த்ததாகி விட்டார்கள், இஸ்லாத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். 40 நாட்கள் கழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கிறார்கள், அனைத்து பனி இஸ்ராயேலுடைய மெஜாரிட்டியான அதிகமான மக்கள் முர்த்ததாகி விட்டார்கள். முர்த்ததான பிறகு இப்படி இணை வைப்பில் இருந்து அல்லாஹ்வை முழுவதுமாக விட்டு இவர்கள் இணை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த இடத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்லும் பொழுது 40 நாட்கள்
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை பொறுப்பில் வைத்து சென்றார்கள். ஹாரூனே, என்னுடைய சகோதரன் நீ, என்னுடைய இடத்தில் நீ இருந்து இவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை நாட்கள் ஏகத்துவத்தை சொல்ல இதை மனிதசால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய இடத்தில் சரியாக வேலைகளை செய்தார். ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தானே, மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்த நபி தானே. எந்த அளவுக்கு உயர்ந்த நபியோ அந்த அளவுக்கு தன்னுடைய சமுதாய மக்கள் மீது அந்த அளவுக்கு அக்கறையாக இருப்பார்கள். வந்து பார்க்கிறார்கள், அனைவரும் முர்த்ததாகி இஸ்லாத்திலிருந்து வெளியே போய் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு கேவலம் ஒரு கண்ணுக்குட்டி சிலைக்க சஜதா செய்யக்கூடிய நபர்களாக பனீசால் ஆகிவிட்டார்கள். இந்த கோபத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து சந்திக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் ஆராஃபில் பதிவு செய்கிறான், வ அல்கல் அல்வாஹ், எந்த தௌராத்துடைய ஏடுகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார்களோ இந்த சம்பவத்தை பார்த்து அவர்கள் பேதலிச்சு போய் அந்த ஏடுகளை தூக்கி கீழே போட்டு விட்டார்கள். எந்த ஏடு? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளோட தௌராத்துடைய அந்த பக்கங்கள் இருக்கிறது, கீழே போட்டு விட்டார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியும் தலையும் பிடித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்டுகிறார்கள். அதாவது கையில் இருக்கக்கூடிய தௌராத்துடைய வேதம் கீழே போட்டு விட்டார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்து தாடியும் தலையும் பிடித்து இப்படி ஆட்டுகிறார்கள். யஜுர்ருஹு, இப்படி ஆட்டுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். மூசா கேட்கிறார்கள், ஹாரூனே, உம்முடைய இடத்தில் எடுத்து வைத்தீர்களா இல்லையா, சொன்னீர்களா என்று சொல்லி அந்த முர்த்ததான அந்த விஷயத்தை பார்த்து ஷிர்க்கை கண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆகக்கூடிய இந்த செயலை அல்லாஹ் குர்ஆனை வர்ணித்து பேசுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனில் 5 நபிமார்கள் உயர்ந்த நபிமார்கள் என்று சொல்லி பேசப்பட்டது. அந்த 5ல் 3வது சொல்லப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஏகத்துவம் தௌஹீதை சுப்ஹானல்லாஹ் பாருங்கள், அல்லாஹ் தான் ஒரே இறைவன் என்று சொல்லி சென்ற பிறகு இவர்கள் முர்த்ததான பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய அந்த கோபத்தையும் இந்த பேதர்ச்சி அந்த ஆச்சரியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்? இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான செயல் நம்மிடத்தில் இருக்கிறதா? கிடையாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எம்முடைய சொந்தங்கள் பக்கத்தில் தர்கா செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், அவர்கள் சகுனம் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பிரிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், கேட்டுக்கொண்டு தலையாட்டக்கூடிய நபர்களாக இருக்கும் தவிர எந்த ஒரு ஆச்சரியம் வெளிப்படையில் கிடையாது. மனதில் கூட கொஞ்ச அளவுக்கு சங்கடம் இருக்கக்கூடிய நபர்களாம் இல்லை என்று சொன்னால் எம்மிடத்தில் என்ன தௌஹீத் இருக்கிறது, என்ன ஏகத்துவத்தை நாம் வளர்த்து வைத்திருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா இடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவருடைய ஊரிலும் சொன்னார்கள், மிஸ்ரிலும் சொன்னார்கள், துருக்கியிலும் சொன்னார்கள், எல்லா இடத்தும் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தார்களே, இதே எல்லா இடத்தும் ஏகத்துவத்தை பேசக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முன்னோக்கி பாருங்கள் சகோதரி. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதாவது உறங்கவில்லை, சாதாரணமாக படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சில மனைவிகள் உம்மு ஹபீபா, உம்மு சல்மா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய 3 மனைவிகள் ஒன்றாக உட்கார்ந்து சில விஷயங்களை மார்க்க விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இந்த ஹபஷா நாட்டு பக்கமாக சில நாட்கள் அவர்கள் பயணம் செய்த பொழுது ஹபஷா நாட்டில் இருக்கக்கூடிய கனீசா ஒரு சர்ச்சை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் முந்தைய காலத்தில் ஹபஷா நாட்டில் எத்தியோப்பியாவில் ஒரு சர்ச்சை அவர்கள் கண்டிருப்பார்கள். இந்த சர்ச் இருக்கிறது கிறிஸ்தவ ஆலயம். இந்த கிறிஸ்தவ ஆலயம் உள்ளே எப்படி இருந்தது, இதை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய பிற மனைவிகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா அவங்களுக்கு எல்லாம் சொல்லி இருந்தார்கள். சர்ச் எல்லாம் இந்த இணை வைக்கக்கூடிய இப்படி இருக்கும். அதில் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சர்ச்சில் கிறிஸ்தவருடைய ஆலயங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு நபருடைய கபர் இருக்கும், அங்கு அவருடைய போட்டோ பிரேம் போன்று அவருடைய உருவப்படம் போன்று ஒன்று வரைத்து வைத்திருப்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி படுத்துக் கொண்டிருந்தார் தெரியுமா? கடுமையான வெயிலின் காரணமாக தலையில் ஒரு சின்ன துண்டு போட்டிருப்பார்கள், சின்ன துண்டு, அதில் ஈரம் நனைக்கப்பட்டிருக்கும். ஈரம் நனைக்கப்பட்ட ஒரு துண்டை ரசூலுல்லாஹ் தலையை போட்டு லேசாக படுத்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகள் இதை பேசிக் கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ் உடனே எந்திரிக்கிறார்கள். எந்திரிச்சு அந்த துண்டை கீழே போடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலாயிக ரிஜாலுன் சாலிஹுன் இதா மாத வஜத ஃபீஹி கபருன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கிறது அது என்ன தெரியுமா? அவர்கள் மத்தியில் சாலிஹான நபர்கள், நல்ல நல்ல அடியார்கள், அல்லாஹ்வை நல்லாக வணங்கிய அடியார்கள் இருந்திருப்பார்களே, இவர்கள் மரணித்து விட்டால் அவருடைய கபறுகளை இவர்கள் என்ன செய்வார்கள்? வணங்கக்கூடிய இடமாக பள்ளிவாசலாக ஆக்கி விடுவார்கள். அவர்கள் மத்தியில் நல்ல நபர் இருப்பார்கள், நல்ல நபர்கள் இறந்து விட்டால் இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த கபறுகள் எல்லாம் வணக்க ஸ்தலமாக ஆக்கி விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலாயிக ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹ், படைப்புகளில் மிக கேவலமான படைப்பு அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர்கள் தான். படைப்புகளில் மிக கேவலமான படைப்பு யாருன்னு தெரியுமா? அவர்கள் மத்தியில் சில நல்ல நபர்கள் இறந்த பிறகு அவருடைய கபர்களை வணக்க ஸ்தலமாக ஆக்கிவிட்டார்கள், துவா கேட்கக்கூடிய தொழக்கூடிய செல்லா செய்யக்கூடிய இடமாக ஆக்கிவிட்டார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் படைப்புகளிலே மிக கேவலம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். இது மதீனாவுடைய வாழ்க்கையில் நடுக்கட்டத்தில் நடக்கிறது. இது நடந்து 5 வருடம் இல்ல 6 வருடம் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறார்கள்.
இந்த சம்பவம் எப்போது நடந்ததோ, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறார்களே, அந்த கிறிஸ்தவ ஆலயத்தை பத்தி விவரத்தை சொல்கிறார்களே, இது நடந்து 6 வருடங்களுக்கு ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். இந்த 6 வருடமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் தனிப்பட்ட நபரை இறந்த பிறகு அவருடைய கபரை தர்காவாக மாற்றி விடுகிறார்கள். இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லா சபையிலும் ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம நினைக்கும் சாதாரண வீடு, சாதாரண குடும்பம், எப்பொழுது இருக்கக்கூடிய நபர்கள். ரசூலுல்லாஹ் அப்படி பார்க்கவில்லை. என்னுடைய குடும்பமாக இருந்தாலும், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் இருந்தாலும் சரி, அபூபக்கர் சித்திக், உமர் பின் கத்தாப் போன்ற பெரிய நபித்தோழர் இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் பெரிய நபர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இதிலும் சொல்லாமல் இல்லை. எல்லா சபையிலும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வருடம் தொடர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? லா தஜ்அலு கபரி வஸனன் யுஅபத். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய கபரை, நான் இறந்த பிறகு என்னுடைய கபரை வஸனன் யுஅபத், வணங்கக்கூடிய ஒரு இடமாக மக்கள் மாற்றிவிட வேண்டாம், நீ அதை ஆக்கி விடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் லா தஜ்அலு கபரி ஈதா, என்னுடைய கபரை ஈது, பெருநாளாக ஆக்கி விட வேண்டாம். இப்படி மக்கள் பெருநாளாக, பெருநாள் என்று சொன்னால் கொண்டாடக்கூடிய நாள், என்னுடைய கபரை கொண்டாடக்கூடிய நாளாக, லைட் செட்டிங் எல்லாம் போட்டு அதை ஒரு கொண்டாடக்கூடிய துவா கேட்கக்கூடிய நாளாக என்னுடைய கபரை நீ ஆக்கிவிட வேண்டாம், என்னுடைய இந்த சஹாபாக்கள் இப்படி ஆக்கிவிட வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து ஒரு 5 அல்லது 6 வருடங்கள் தொடர்ந்து சஹாபாக்களுக்காக ரசூலுல்லாஹ் துவா செய்கிறார்கள். இப்படி இருக்க அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பனி இஸ்ராயல்கள் அவர்கள் வழிகட்ட ஒரு விஷயம், அவர்கள் மத்தியில் சாலிஹான நல்ல நபர்கள் இருந்திருப்பார்கள். இந்த சாலிஹான நல்ல நபர்கள் இறந்த பிறகு இவர் சாலிஹான ரொம்ப நல்ல மனிதராக வாழ்ந்தாரு என்பதற்காக அவருடைய கபரை என்ன செய்வார்கள்? துவா கேட்கக்கூடிய இடம். என்னது? இவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருப்பார், எமக்காக பரிந்துரை செய்வார், எமக்காக நெருக்கத்தை எடுத்து வைப்பார். இப்படி தவறான புரிதலில் அவர் என்ன செய்தார்கள்? கபறுகளை எல்லாம் வணங்கக்கூடிய இடமாக மாற்றி விட்டார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நன்றார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி காலங்களில் அதிகமாக பயந்த விஷயம் எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் மரணிக்கக்கூடிய திங்கள் காலை 12வது பிறை ரபியுல் அவ்வல் மரணிக்கக்கூடிய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த முற்பகலுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். முற்பகலுக்கு முன்னால் ஃபஜருக்கு பின்னால் இப்படிப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சஹாபியாக்கள் ரசூலுல்லாஹை வந்து பார்த்து செல்கிறார்கள். ஏனென்றால் சில பேர் தெரிந்துவிட்டது கடைசி நேரம் என்று தெரிந்துவிட்டது, பார்த்து செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய மடியில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மடியில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்லக்கூடிய சில வசியத்துகள் இருந்தது, கடைசி ஆசைகள். அந்த வசியத்தை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவரையும் அல்லாஹ் சபிக்கட்டும். அந்த யூதரும் கிறிஸ்தவர்கள் ஏன் அல்லாஹ் சபிக்க வேண்டும் தெரியுமா? இத்தகத குபூர் அம்பியாஹிம் மசாஜித், இந்த யூதரும் கிறிஸ்தவர்களும் அவருடைய நபிமாருடைய கபறுகளை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கிவிட்டார்கள். அங்க போய் துவா கேட்டு அங்க போய் சஜ்தா செய்யக்கூடிய இடமாக மாற்றி விட்டார்கள். எனவே தன்னுடைய நபிமாருடைய கபரை தர்காவாக மாற்றி விட்டதன் காரணமாக அல்லாஹ் இவரை சபிக்கட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வசியத் இப்படிப்பட்ட விஷயத்தின் பக்கமாக இருந்தது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஏவுதல் ஷிர்கை தௌஹீதை பற்றி இருந்ததா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அழைப்பும் தௌஹீதை பற்றி தான் இருந்தது. யா அய்யுஹன்னாஸ், மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி இதை உறுதிமிக்க நீங்கள் உள்ளத்துடன் சொல்லுங்கள். துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். தம்லிகுல் அரபு வல் அஜம், அரபு அல்லாத நபர்களும் உங்களுடைய ஆட்சியில் இருப்பார்கள், சிறந்த உலகம் உண்டாகும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய முதல் அழைப்பும் தௌஹீதாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி அழைப்பும் தௌஹீதாக இருந்தது. சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன சொன்னார்? கடைசி நபியான ரசூலுல்லாஹ் இருக்கட்டும், முதல் நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், இடையில் வந்த இமாமு தௌஹீதோட இமாமாக அழைப்பவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், எல்லா நபிமாருடைய பொதுவான அழைப்பு என்பது ஏகத்துவம், தௌஹீத், அந்த அல்லாஹ்வை ஒருமையாக வணங்க வேண்டும், அவனுடைய விஷயத்தில் யாரையும் சேர்க்க கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி தான் எல்லா நபிமாருடைய அழைப்பாக இருந்தது. சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்தில் 1.25 லட்சம் நபிமார்கள் ஒரே செய்தியை சொல்லுவதற்காக வருகிறார் என்று சொன்னால் அந்த செய்தி எவ்வளவு பெரிய செய்தி, அந்த செய்தியில் எவ்வளவு அலட்சியமாக இன்று நாம் இருந்து கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினாக இருக்கிறது. தௌஹீதை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வபிஹி நஸ்தஈன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய தௌஹீத், ஏகத்துவம் என்ற ஒரு பாடம் என்பது நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தௌஹீத், ஏகத்துவம், அல்லாஹ்வை மட்டும் வணங்குதல் என்று சொன்னால்
தொழுகை, ஹஜ் இது மட்டும் முடியாது. சாதாரண ஒரு துவாவை எடுத்துக்கொள்வோம். ஒரு துவா இருக்கிறது, பிரார்த்தனை. இது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும். என்னுடைய தேவை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்வான் என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணம் இருக்கிறது. இதுக்கு துவா என்று சொல்வார்கள், பிரார்த்தனை என்று சொல்வார்கள். இந்த விஷயத்தை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு செய்கிறானோ அந்த நபரிடத்தில் தௌஹீத் என்ற ஏகத்துவம் அந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி அவர்கள் எப்படி சொல்கிறார் சொன்னால், அத்துவாஉ ஹுவல் இபாதா, துவாதான் உச்சகட்ட பிரார்த்தனை என்று சொல்லி ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். துவாதான் பிரார்த்தனை, நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளில் உச்சகட்டம் பெரிய இடத்தில் இருக்கு துவாதான் என்று சொல்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த தேவைகளை கேட்கக்கூடிய விஷயத்தில் தான் பல நபர்கள், பல சமுதாயங்கள் வழிகட்டு போய்விட்டது. எனவே உங்களுடைய தேவை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அதுதான் இருக்கிற சிறந்த இபாதத், அதுதான் தௌஹீதுடைய வெளிப்பாடு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இது ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில நபர்கள் சிலைகளிடத்தில் துவா கேட்கிறார்கள், இறந்தவரிடத்தில் துவா கேட்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த ஒரு வெளிப்பாடாக சமுதாயத்தில் என்ன ஆகிறது என்று சொன்னால், துவா மீதான ஒரு விதமான தவறான எண்ணம் உண்டாகிறது. துவா கேட்கக்கூடாது என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லவில்லை, ஆனால் யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இவர்களும் இங்கெல்லாம் கை தூக்கிறார்கள் என்பதற்காக இன்று தௌஹீதில் சரியாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் கையேந்தி துவா கேட்கக்கூடிய நிலைமை டோட்டலாக அழிந்து விட்டது. அல்லாஹ் நாடக்கூடிய நபர்களை தவிர இல்ல மாஷா அல்லாஹ். அதாவது துவாவில் தவறு நடக்குது என்பதற்காக, துவாவில் வரம்பு மீறுகிறார்கள் என்பதற்காக நம்முடைய பொதுவான வாழ்க்கையில் துவாவே இல்லாத ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்ல அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், அன்துமுல் ஃபுக்ரா இலல்லாஹ், ஃபுக்ரா யாசகர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய யாசகர்கள். நம்மை பார்த்து கியாமத் வரை வரக்கூடிய எல்லா மனிதர் பார்த்து இறைவன் சொல்கிறான், மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் யாசகர்கள் என்று இறைவன் சொல்கிறான். இன்று யாசகர்கள் போட்டா வாழ்கிறோம். மனிதர் இடத்தில் எப்படி வாழ்கிறோம், அல்லாஹ் இடத்தில் நாம் பணக்காரன் போட்டு காண்பித்துக் கொண்டு இருக்கிறோம். தொழுகை பின்னாலும் சரி, தனிப்பட்ட நேரம் சரி, அதானுக்கும் இக்காமத்து மத்தியில் நேரம், துவா குபுலாகக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் கையேந்தி அல்லாஹ் எடுத்து துவா கேட்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் யாசகர்கள். யாசகர்கள் எப்படி கெஞ்சி கெஞ்சி வாங்குவார்களோ அந்த மாதிரி அல்லாஹ் இடத்தில் கையேந்தி கெஞ்சி கெஞ்சி உங்களுடைய விஷயத்தை வாங்குங்கள். இதுதான் தௌஹீதுடைய வெளிப்பாடு என்று சொல்லி அல்லாஹ் ரப்பன் சொல்லி காண்பிக்கிறான். தனிப்பட்ட முறையில் துவா கேட்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இன்று துவாவுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது தெரியுமா? தொழுகை ஒரு துவா, தொழுகை அது ஒரு துவா. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம், அதுவுடைய இடத்துல அது துவா. சாதாரணமாக நாம் சஜ்தாவில் சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்கிறோம், ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்கிறோம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு துவா, இது ஒரு பிரார்த்தனை. சிந்தித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறோம், ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறோம். ஒரு வாரத்தில் எத்தனை தொழுகை, ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில் எத்தனை தொழுகை? நம்மில் எத்தனை நபருக்கு சுப்ஹான ரப்பில் ஆலாவுடைய அர்த்தம் தெரியும் சகோதரர்? எத்தனை நபர்களுக்கு ருக்குவில் இருக்க சுப்ஹான ரப்பில் அஸீமுடைய அர்த்தங்கள் தெரியும்? ஏன் இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அத்தஹியாத் ஓதுகிறோம். தொழுகையில் இருக்கக்கூடிய துவாக்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சிறந்த துவா அத்தஹியாத்துல்லாஹி வ ஸலவாத். அது எத்தனை நபருக்கு அர்த்தத்துடன் தெரியும்? நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், ஆனால் அர்த்தமே என்ன என்று தெரியாமல் குருட்டு விதமாக நாம் கேட்கிறோமே. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதில் நமக்கு புரிந்துவிடும் நமக்கு எந்த அளவுக்கு கல்வி இருக்கிறது என்று ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரிந்துவிடும் ஏகத்துவத்தை எந்த அளவுக்கு சிறிதாக கருந்து வைத்திருக்கிறோம். எனவே துவா என்பது ஏகத்துவத்தை பிரதிபலிக்கூடிய பெரிய ஒரு இபாதத். அந்த இபாதத்தில் ஒருபொழுதும் நாம் பின்னடையக்கூடாது. இது சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தனிப்பட்ட முறையில் குர்ஆன் காண்பிப்பது ஏகத்துவத்தை தாண்டி அவர்கள் செய்யக்கூடிய துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? காபத்துல்லாவை கட்டிய பிறகு அல்லாஹ்விடத்தில் கையின் துவா செய்கிறார்கள், வஜ்னுமனி வ பனிய அன் அபுதுல் அஸ்னாம். இமாமு தௌஹீத், தௌஹீதை எத்தி வைத்த ஒரு இமாமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்விற்கு துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததியும் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாத்து என்று சொல்லி அவர்கள் செய்யக்கூடிய துவாவை நாம் பார்க்கிறோம். சிலை வணக்கத்திலிருந்து தூரமாக ஆக்கு என்று சொல்லி என்னையும் என்னுடைய சந்ததியும் ஆக்கு என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க, இன்று நம்ம இடத்துல எப்படி இருக்கு தெரியுமா? நான் மட்டும் கிடையாது, என்னுடைய 10 சந்ததி வரை அவர்கள் சிலை வணக்கம் போக மாட்டார் என்று சொல்ல உச்சகட்ட நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை பிரச்சனை இல்லை, செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அமல்கள் எந்த இடத்துல இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா கேட்க வேண்டும். குறிப்பாக நமக்கும் நம்முடைய சந்ததியும் இப்படிப்பட்ட பிதாத் ஷிர்க்ல இருந்து தூரமாக இருக்கக்கூடிய துவாவை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். இன்னும் ஏகத்துவத்தை எல்லா இடத்திலும் பேசக்கூடிய, எல்லா இடத்திலும் எத்தி வைக்கக்கூடிய நபர்களாக வல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இபாதல்லாஹ் ரஹிமனி வ ரஹிமக்குமுல்லாஹ். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ் யذ்குருக்கும் வதுஉ யஸ்தஜிபு லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அக்பர். அல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.